வணக்கம். இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறை செயின்ட் பால் ஸ்கூல்ல இருக்கோம். இன்னைக்கு இந்த டீச்சர்ஸ் டேங்கிறதுனால டீச்சர்ஸ் டே பத்தி உங்க ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கேட்போம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, என்ன கிளாஸ்மா படிக்கிறீங்க? என் பேர் ஸ்ரீமதி. நான் புனித சின்னப்பர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்க பள்ளியில ஆசிரியர் தின விழா மிக சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆசிரியர்னா நம்ம எவ்வளவோ இடத்துக்கு உயர்ந்துட்டு இருக்கோம், ஆனா ஆசிரியர்கள் நம்மள படிப்படியா உயர்த்திட்டு அதே இடத்துலதான் இருக்காங்க. அவங்க எங்களால அவங்களுக்கு எதுவுமே ஆக போறது இல்லை. ஆனா நாங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக அவங்களோட நேரம் எல்லாத்தையுமே ஒதுக்கி சிறப்பு வகுப்புகள்லாம் நடத்தி எங்களை நல்லா வழி நடத்துறாங்க. இவ்வளவு சிறப்பா நாங்க இந்த விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே ஆசிரியர்கள் தான். என்னதான் நாங்க ஆடுறது பாடுறது எல்லாமே பண்ணாலும் எங்களை நல்ல வழிகாட்டி எங்களை வழி நடத்துறது ஆசிரியர்கள் மட்டும்தான். அவங்க படிப்பு மட்டும் இல்லாம பிடி டீச்சர்ஸ்லாம் நாங்க எப்படிலாம் விளையாடணும், எங்களோட தனி திறமையெல்லாம் வளர்த்து எங்களுக்கு நல்ல விதத்துல எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. எந்த குழந்தை எந்த நேரத்துல கஷ்டப்படுங்கிறத தெரிஞ்சு எல்லா விஷயத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, முடியாத பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுன்னு எங்க ஆசிரியர் எங்களை நல்ல வழியில நடத்தி எங்களை கஷ்டத்துலயும் சரி சந்தோஷத்துலயும் சரி எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த தினத்துல நான் ஒரு கவிதை சொல்ல விரும்புறேன். 1000 சேட்டைகள் செய்தாலும் அன்பின் அரவணைப்பில் என்னை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 12th. பேருமா? எம் ஸ்ரீமதி. வேற பேசுறீங்களா? நீங்க சொல்லுங்க, உங்க பேருமா? பேர் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? என் பேர் ரோகிணி. புனித சின்னப்பர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு எங்க பள்ளியில ஆசிரியர் தின விழாவை நாங்க சீர சிறப்புமா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆசிரியர் தின விழா சீர சிறப்புமா இருக்க உதவி செஞ்ச எங்க தலைமை ஆசிரியருக்கு முதல்ல நான் மனமார்ந்த நன்றி நான் சொல்றேன். எங்க தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஒவ்வொரு மாணவர்களையும் தூண் போல இருந்து நல்ல வழி நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருட்சகோதரிகளும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் எங்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் இல்லாம பெற்றோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தோழியா இருந்து எங்க தனிப்பட்ட பிரச்சனைகளையும் நாங்க எவ்வளவு பேர் படிக்க முடியாம மனசு அப்செட்டா இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க எங்களுக்கு தூண் போல இருந்து நாங்க துவண்ட நேரத்துல எங்களை தூக்கி எடுத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆசிரியர் தின விழால நாங்க ரொம்ப மனமார்ந்த நன்றின்னு சொல்றோம். அவங்களை நாங்க இன்னும் உயரணும்னு சொல்லிட்டு அவங்க என்னைக்குமே கால நேரம் பார்க்காம எங்களுக்காக அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. மெழுகுபத்தி போல இருந்து அவங்க உருகி அந்த வெளிச்சத்துல இருள இருக்கிற எங்க வாழ்க்கையில நிறைய ஒளிர செய்யறாங்க. அப்படி வழி நடத்திட்டு இருக்க எங்க தலைமை ஆசிரியருக்கும் அருட்சகோதரி ஒவ்வொருத்தருக்கும் ஆசிரியருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நான் சொல்றேன். என் பேர் தேவதர்ஷினி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த டீச்சர்ஸ் டே கொண்டாடுறதுக்கு இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதுக்கு காரணம் எங்கள் ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எங்களோட ஹெச்எம் சிஸ்டர் இவங்கெல்லாம் உதவி செய்கிறதுனால தான் எங்களால் இவ்வளோ விமர்சையாக கொண்டாட முடியுது. எங்கள் டீச்சர்ஸ் அப்படின்றவங்க டீச்சர்ஸ்ன்ற இடத்துல மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவாகவும் ஒரு அப்பாவாகவும் ஃப்ரெண்டு சிஸ்டர் அப்படின்ற எல்லா நிலையில இருந்து எங்களை பார்த்துக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டத்தை உதவி செய்கிறவங்க எங்கள் டீச்சர்ஸ் தான். நாங்கள் படிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம எங்கள்கிட்ட உள்ள சின்ன சின்ன கலைகள் அப்புறம் திறமைகள் இதெல்லாம் அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேர்வெடுத்து அதுலேயும் நாங்கள் சிறப்பாக வரணும் அப்படின்றதையும் பார்க்குறது எங்கள் டீச்சர்ஸ் தான். இந்த மாதிரி எங்களை ஒரு நல்ல பெண்ணாக நல்ல பெண்ணாக ஒரு நல்ல அம்மாவாக எங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல ஒழுக்கமான பெண்ணாகவும் வளர்றோம். அதே மாதிரி இந்த சூழல்ல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்போட ஒரு அரவணைப்போட எங்களை வளர்த்துட்டு இருக்கிறவங்க எங்களோட டீச்சர்ஸ் அப்புறம் எங்களோட சிஸ்டர்ஸ் தான். அதனால நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் சுபிக்ஷா. நான் செயின்ட் பால்ஸ் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ரொம்பவே கிராண்டான லெவல்ல டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அண்ட் இந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்த எங்களுடைய ஃபர்ஸ்ட் தலைமை ஆசிரியருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டீச்சர்ஸ் அப்படிங்கிறது வெறும் டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது, பாடம் நடத்துறது மட்டும் டீச்சர்ஸ் கிடையாது. மாணவர்களுக்கு ரொம்பவே அவங்களுக்கு தெளிவான வகையில அவங்க நடத்துற பாடங்கள் புரியணுங்கிறது எங்க ஸ்கூல் டீச்சர்ஸோட நோக்கமா இருக்கு. எப்போதுமே எங்களை ஒரு நல் வழியில ஒரு அம்மாவாகவும் சரி ஒரு ஆசானாவும் சரி ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்து எங்களை ரொம்பவே நல்வழிப்படுத்துறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க அதே நிலையில தான் இருக்காங்க. எங்களை உயர்த்தி பாக்குறவங்க தான் ஆசிரியர். இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவங்களுக்கு எங்களுடைய செயல்கள் மூலயமா எங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் மூலயமா நாங்க அவங்களை எப்போதுமே பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த நாள்ல இந்த டீச்சர்ஸ் டேவை நாங்க அவங்கள ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்குவோம். நான் இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எங்களுடைய செயல்கள் மூலமா நான் உங்களை எப்போதுமே நாங்க பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்போம்.
சென்ட் பால் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறதுனால நாங்க எல்லாருமே பேரு பெற்றவங்க தான். என் பேர் ஜெய பார்கவி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஆசிரியர்களாக இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுலாம் இருக்கவே மாட்டோம். அவங்க தான் எல்லாமே எங்களுக்கு. பெற்றோர்கள் வழியிலேருந்து அவங்க தான் எங்களை எல்லாமே பார்த்துக்கிறாங்க. எங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாங்க. எல்லாமே நிறைய கலைகள், விளையாட்டு எல்லாமே ஆசிரியர் சொல்லி தருவாங்க. எங்களுக்குள்ள இருக்க அறிவெல்லாம் வளர்த்து எங்களை நல்வழியில நடத்துறாங்க. ஆசிரியர் தின நல்வாழ்த்து. டீச்சர்ஸ் பத்தி ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ ஆசிரியர் தினத்துக்கு நாங்க டீச்சர்ஸ் வழியில நின்று அவங்கள சந்தோஷப்படுத்துறோம். ஆனா இதே குழந்தைகள் தினம்னா எல்லா ஸ்கூல்லயும் வந்துட்டு இப்ப டீச்சர்ஸ் எல்லாரும் எப்படின்னு தெரியல, ஆனா எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எங்க கூட இணைஞ்சு குழந்தையோட குழந்தையா இருந்து நம்ம இப்ப வந்து ஒரு சில பேர்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பண்றது அப்பெல்லாம் நினைப்பாங்க. ஆனா எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எங்களுக்காக இறங்கி வந்து ஸ்டேஜ்ல எங்களுக்காக டான்ஸ் ஆடி டிராமா பண்ணி சாதாரணமா மட்டும் இல்லாம ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நினைச்சு எங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க. போன வருஷம் சில்ட்ரன்ஸ் டேக்கு, இந்த வருஷமும் அப்படிதான் இருக்கும். போன வருஷம் சில்ட்ரன்ஸ் டேல டீச்சர்ஸ் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்பெல்லாம் வந்து மொபைல் போன்னால நிறைய பேர் கெட்டு போயிட்டு இருக்கும். அந்த மொபைல் போன்ல இருந்து எப்படி வெளில வரது அப்படிங்கறத டிராமா மூலியமா நல்லாவே 9th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி தந்தாங்க. இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டு எங்களை குழந்தைகளாவே அவங்க வந்து வேற ஒருத்தவங்க நினைக்காம வெளில எல்லாம் இப்ப வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என் பிள்ளை, இப்ப வந்து நம்ம வீட்டுல உள்ளவங்க கூட அப்படி சொல்லுவாங்க தெரியல, ஆனா எங்க டீச்சர்ஸ் எல்லாம் எங்களை விட்டு கொடுக்காம என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லி பேசுவாங்க. நாங்க எல்லாருமே அவங்கள வந்து ஒரு நல்ல பெருமைப்படுத்துவோம். ஏதோ படிச்சோம் போனோங்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய விஷயத்த கத்துக்கிட்டோம். இப்ப நான் இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு பேசுறேன்னா அதெல்லாம் அவங்க கொடுத்த தைரியம் தான். அங்க இருக்கிற மேடைதான் என்ன இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுச்சு. தைரியமா எல்லாம் சொல்லுவாங்களா, அறையில பண்றதுதான் அம்பலத்துல வரும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் எங்களை சும்மா இந்த வந்து லெசன் நடத்தும் போது அவங்க மட்டும் நடத்துறது இல்லாம எங்களை நடத்த வச்சு, இப்ப செமினார் அப்படிங்கறதுல எங்களை நடத்த வச்சு நாங்க பண்ற தப்பையும் அந்த இடத்துல திட்டாம இது இப்படிதான்னு நிறைய அர்த்தங்களை சொல்லி இந்த இடத்துல இப்படிதான் பேசணும்னு எங்களை நல்லா வழி நடத்தி இருக்காங்க. பிடி டீச்சர்ஸ் எல்லாம் அப்படிதான். இந்த ஸ்கூல்ல இருக்கிற மாணவி ஒரு இடத்துக்கும் வெளில போயிட்டு விளையாடுறது, மாவட்ட அளவுல மாநில தேசிய அளவுல கூட நாங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் விளையாட்டுனால. அந்த அளவுக்கு எங்களை உயர்த்தினது இங்க உள்ள ஆசிரியர்கள் தான். நாங்க அவங்க சொல்ற வழியில கண்டிப்பா நடப்போம், நடந்துகிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு நாங்க நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே எங்க ஆசிரியர்கள் தான். கண்டிப்பா அவங்களை நாங்க ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்போங்கிறத சொல்லிக்கிறேன் ஆசிரியர். இப்ப எங்க பள்ளி ஆசிரியர்களையும் சரி மாணவர்களையும் சரி வழி நடத்துறது யாருன்னா எங்களுடைய தலைமை ஆசிரியர் தான். எங்க தலைமை ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல மட்டும் இல்லாம மாணவிகளுக்குள்ளேயே வந்து சிறப்பா 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் எப்படி சேஃப்டியா இருக்கணும், எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை எங்களுக்கு ரொம்பவே கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து எப்போதுமே வந்து எங்களை ஒரு நல் வழிபடுத்துறவங்க தான் வந்து எங்களுடைய தலைமை ஆசிரியர். அத படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாம எங்களுடைய திறமைகள், எங்களுடைய கலைகளுக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்து எல்லா போட்டிகளிலையும் எங்களை ஈடுபடுத்திக்க வற்புறுத்துறவங்க, ஒரு எங்களுக்கு வந்து ஒரு உந்துதல் கொடுக்கறவங்க, எங்களை தூண்டுறவங்க எல்லாமே எங்களுடைய தலைமை ஆசிரியர் தான். சோ அதனால அவங்க இந்த பள்ளிக்கு ஆற்றக்கூடிய சேவைகள், மாணவிகளுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்பவே பெருமைக்குரியதான ஒரு விஷயம்தான். அது மட்டும் கிடையாது, எப்போதுமே காலை நேர வழிபாட்டு சூழல்ல எல்லாரையுமே வந்து எங்க தலைமை ஆசிரியர் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, அன்பிற்கினிய மாணவிகளே அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிப்பாங்க. எப்போதுமே சாப்பிட்டீங்களா, மாணவிகளுடைய உடல் நலன்ல ரொம்பவே வந்து அக்கறை காட்டுறவங்க தான் எங்களுடைய தலைமை ஆசிரியர். அதனால நாங்க எப்போதுமே உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாணவிகளா மட்டுமே தான் எப்போதுமே இருப்போம். அவங்களுக்கும் சரி, எங்க பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சரி, எப்போதுமே நாங்க பெருமையை சேர்த்து கொண்டேதான் இருப்போம். இப்போ எல்லாருமே இப்ப நிறைய பேர் வந்து காலையில சீக்கிரமா வர்றதுனால மதியம் சமைக்க முடியல அப்படின்னு சாப்பாடு விஷயத்துக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுற குழந்தைங்களும் இருக்காங்க, அதை எடுத்துட்டு வர முடியாத குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த திட்டத்தை என்னதான் நம்மளோட தலைவர்கள் எம்ஜிஆர் காமராஜர்ல கொண்டு வந்தாலுமே எல்லா பள்ளியிலுமே அதை இப்போதைக்கு செயல்படுத்துறது ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் அதை நல்ல வழியில தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால எல்லா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கிடைக்குது. இப்ப நானே நிறைய டைம்ல சாப்பாடு எடுத்துட்டு வராமலாம் இருந்திருக்கேன். அதுக்கு என்னோட பசி ஆத்துறது மதியம் சத்துண உணவு தான். அது ரொம்ப தரமாவும் நல்ல வழியில செய்யறதுக்கும் எங்களோட ஆசிரியர்கள் தான் துணை இருக்காங்க. நாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி அது சரியா இருக்கா, நல்லா இருக்கா, குழந்தைங்களுக்கு இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கறத சாப்பிட்டு சொல்றதே எங்களோட தலைமை ஆசிரியரும் ஏஹெச்எம்எஸ் தான். அந்த சாப்பாடை நாங்க மட்டும் இல்ல, டீச்சர்ஸ்
காசு கூட வாங்கி சாப்பிடுறவங்க இருக்காங்க சாப்பாடு எடுத்துட்டு வராம. நிறைய வேலையில அப்பன்னு மட்டும் இல்லாம எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரினா எதுனாலுமே இங்கேயே நிறைய ஃபர்ஸ்ட் எய்டு அது மாதிரிலாம் பண்றாங்க. எந்த ஒரு டீச்சர்ஸுமே நான் டீச்சர் அப்படிங்கறத பார்க்காம எங்களுக்காக ரொம்ப இறங்கி வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. நாங்க பல வேலையில வந்துட்டு கஷ்டப்பட்டு நிறைய இந்த வயசுல டிஸ்ட்ராக்ஷன்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் வந்துட்டு எங்களுக்காக இறங்கி வந்து நிறைய கவுன்சிலிங் எங்களை வந்து ஃப்ரீயா பேச வைக்கிறாங்க. இதுதான் அப்படிங்கறத தெளிவா இப்ப சொல்ல தயக்கம். வீட்டுல உள்ளவங்கள்ட்ட இதே சொன்னா யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற தைரியத்துல எல்லாம் நம்மளாம் இப்ப எதுவுமே சொல்றது இல்ல. ஆனா எங்களோட ஆசிரியர்கள் நிறைய விஷயத்துல எங்களுக்கு இறங்கி வந்து எங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து நாங்க உங்ககிட்ட வெளிப்படையா பேச முடியுது சொல்றதுனால நாங்க இப்ப அதுல இருந்து வெளில வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அவங்க எல்லாருக்குமாகவே ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்கலாம் இல்லைன்னா நாங்க இப்படி இருந்திருக்கவே முடியாது. எவ்வளவோ பேர் படிப்பு இல்லாம இருக்காங்க. எனக்கே நிறைய டைம்ல நான் இப்ப படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த பள்ளியில உள்ள ஒரு ஆசிரியர் தான். என்னோட ஸ்கூல் ஃபீஸ், நான் சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது சாப்பாடு எல்லாமே செய்யறது இந்த பள்ளியில உள்ள ஒரு ஆசிரியர் தான். அவங்களுக்காக இந்த வேலையில நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பெருசாகி நல்ல கண்டிப்பா அவங்களுக்கு நான் செய்வேன். அவங்கள நல்லா நான் பெருமைப்படுத்துவேன். அவங்க என்கிட்ட இருந்து வந்து எதுவுமே எதிர்பார்த்ததே கிடையாது. இது வரையும் நான் செய்யணும் அதெல்லாம் அவங்க நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் எதிர்பார்த்துதான் அந்த ஆசிரியர் எனக்காக எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஆசைப்படுற மாதிரி நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டேன். ஸ்பெஷலா அவங்களுக்காக நான் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இனிய